பேராக் பத்து காஜாவில் நிகழ்ந்த சாலை விபத்தில் 3 தலைமுறையினரை இழந்த குடும்பத்துக்கு பிரிகேட் MIC ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துள்ளது. உயிரிழந்தவர்கள் 34 வயது சரளா தேவி, 65 வயது சரஸ்வதி கோபால் மற்றும் 3 வயது சிறுமி சாஸ்திகா என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இச்சம்பவத்தை மிகுந்த துயரமானதாக குறிப்பிட்ட பிரிகேட் MIC தலைவர் ஆண்ட்ரூ டேவிட், பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசாங்கம் தேவையான உதவிகளை வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். அதே நேரத்தில் THC வகை போதைப்பொருள் தாக்கத்தில் வாகனம் ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநரின் செயலையும் அவர் கண்டித்தார். கவனக்குறைவாலும் அலட்சியத்தாலும் 3 உயிர்கள் போக காரணமான அவர் மீது போலீசார் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஆண்ட்ரூ கோரிக்கை விடுத்துள்ளார். சாலை பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு என்றும் அலட்சியம் அல்லது போதைப்பொருள் தாக்கத்தில் வாகனம் ஓட்டுபவர்களுக்கு எவ்வித அனுசரணையும் காட்டக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். ஞாயிற்றுக்கிழமை இரவு தஞ்சோங் துவாலாங் சாலையில் நிகழ்ந்த விபத்தில் அம்மூவரும் பயணித்த பெரோடுவா மைவி கார் டொயோட்டா ஹைலக்ஸ் வாகனத்துடன் மோதியது. அதில் பெரியவர்கள் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த வேளை குழந்தை மருத்துவமனையில் உயிரிழந்தது. 27 வயது டொயோட்டா ஹைலக்ஸ் ஓட்டுநர் உடம்பிலும் கால் முட்டியிலும் காயமுற்றார். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள்.